செய்தார். பாரிஸிலே வசிக்கலாம் என்றால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமே. பாரிஸிலேயே அவருக்கான அந்த இருப்பிடம் அமைத்துக்கு தரப்பட்டது. நண்பர்கள் உதவி செய்தார்கள். அந்த பணத்தை கொண்டு மார்க்ஸ் முதலாக ஒரு சிறிய அறையை எடுத்துக்கொண்டு அங்கேயே தங்கி தன்னுடைய எழுத்து பணியை தொடங்கினார். அப்போ எழுத்து பணியை தொடங்கின உடனே அவர் தன்னுடைய காதலி ஜென்னிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீ காத்திருந்தாய், இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தாய், இனிமேலும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன். நம்முடைய காதலை நிறைவேற்றலாம், நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த திருமணம் வெகு ஆடம்பரமாக பலர் கூடி நடப்பதாக வேண்டாம், எளிய முறையில் ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு எளிய முறையில் தான் திருமணம் நடந்தது. மார்க்ஸினுடைய திருமணத்திற்கு மார்க்ஸினுடைய வீட்டிலிருந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை. மார்க்ஸ் மட்டும்தான் கலந்து கொண்டார். மார்க்ஸினுடைய மாமனார் வீட்டிலிருந்து அவருடைய மாமியாரும் அவருடைய ஒரு சகோதரியும் கலந்து கொண்டார்கள். சின்ன 5 பேர் கொண்ட ஒரு கூட்டம் தான் அவருடைய திருமணம். பதிவு திருமணம் தான். அன்றைக்கு திருமணத்தை திருச்சபை தான் பதிவு செய்ய வேண்டும். திருச்சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் திருமணம் ஏற்றுக்கப்படும். இல்லாவிட்டால் சேர்ந்து வாழலாம், தடையே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழ்ந்தால் பிறக்கிற பிள்ளைகள் முறை தவறி பிறந்த பிள்ளைகளாக கருதப்படுவார்கள், சொத்து கிடையாது.